கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்ப நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே எஸ்ராவின் குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். த ஃபேமிலி ஆஃப் எஸ்ரா. எஸ்ரா என்றால் கர்த்தர் துணை என்று அர்த்தம். பாபிலோனிலிருந்து வந்த ஒரு ஆசாரியன், செராயாவின் குமாரன், ஆரோனின் கொல்லு பேரன் என்று எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 5வது வசனத்தை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் அபிசுவாவின் குமாரன், இவன் பினகாசின் குமாரன், இவன் எலையசரின் குமாரன், இவன் பிரதான ஆசேரனான ஆரோனின் குமாரன். ஆரோன் வழியாக வந்தவன்தான் இந்த எஸ்ரா என்று பார்க்கிறோம். இந்த எஸ்ரா பரிசுத்த வேதாகமத்திலே தேறின ஒரு மனுஷனாக இருந்தான். அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே வந்தவனாக இருந்தான். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகன். எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். He was a ready scribe in the law of Moses, which the Lord God of Israel had given. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். தேவன் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறினவனாக இருந்திருக்கிறான். எனவே ராஜாவின் இடத்துல எதெல்லாம் இந்த எஸ்ரா கேட்டானோ அதையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ராஜாவுடைய கண்களிலே தயவு இவனுக்கு கிடைத்தது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய எண்ணம் இவனுக்கு இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்தவனாக இருந்தான், தேறினவனாக இருந்தான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, இவனால் எழுதப்பட்ட புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலே அதிகமாக இருக்கிறது. நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், எசேக்கியேல் மற்றும் தானியேல் இவனால் எழுதப்பட்டதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, தன்னுடைய முழு கவனத்தை
தேவ சமூகத்திலே அவன் செலுத்தியிருக்கின்றான். எனவே மோசேயை நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். எஸ்ரா 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகி அர்த்தசஸ்டா கொடுத்த சன்னதத்தின் நகலாவது. ராஜா ஒரு சிறப்பான ஒரு நபரை தான் தேர்வு செய்திருக்கிறார். இந்த எஸ்ராவை தேர்வு செய்திருக்கிறார். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலே மிகுந்த கவனம் செலுத்துகிறவனாக இருந்திருக்கிறான். அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலே படித்து தேறின வேதபாரனாக இருந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். You search the scriptures because you think that you have eternal life in them. அவைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த ஆராய்ச்சி எஸ்ராவின் நாட்களிலே அவனிலே காணப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதிலே முக்கியத்துவம் செலுத்தியிருக்கின்றான். எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். இக்காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த விதமாக வேத ஆராய்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? அவன் வேதத்தை ஆராய்ந்தபடினாலே இத்தனை புத்தகங்களை அவன் எழுத முடிந்தது. நாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வதைப் போல அப்படி இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அதன்படி செய்யவும் ஆராய்ந்து அத்தோடு கூட அவன் நின்று விடவில்லை. அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, எவ்விதமாக தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த எல்லா காரியத்திலுமே அவன் தேறினவனாக இருந்தான். அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் பரிசுத்த வேதாகமும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்காகவும் நம்முடைய சந்ததிக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதி என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசம் செய்தான். அது மாத்திரமல்ல, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். நம்முடைய இருதயத்தை முதலாவது நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நாம் தேவனிட சமூகத்திலே அன்பு கூற வேண்டும். முழுமையாக நாம் அங்கே கொடுத்திருக்கிறோமா? அநேகர் சொல்வார்கள், என் பிள்ளையை நான் பார்க்காமல் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ பிள்ளையின் மேலே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமான அல்ல என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான நேயரே, முழு நம்பிக்கையை தேவ சமூகத்தில் வையுங்கள். இந்த எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். தேவனுக்கு தான் முதலிடம் என்பதிலே அவன் உறுதியாக இருந்தான். இன்றைக்கு நீங்கள் அவ்விதமாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது எஸ்ராவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் அழுது தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினான். இன்னைக்கு எத்தனை பேர் அழுது நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறோம் அல்லது மனம் திரும்புகிறோம்? எஸ்ரா தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாக ஊற்றினார். எஸ்ரா 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். தேவ சமூகத்திலே குற்றத்திற்கு உள்ளானவர்களாக இருக்கின்றார்கள். தன்னுடைய குற்றத்தை அறிக்கையிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள், இது நிமித்தமாக நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று ஜெபம் பண்ணினான். அன்பானவர்களே, அவனுடைய ஜெபம் தேவ சமூகத்திற்கு கடந்து சென்றது. பிதாவாகிய தேவன் அவனுடைய ஜெபத்தை கண்ணோக்கி பார்த்தார். எத்தனை பேர் நாம் மன உருக்கத்தோடு அழுது தேவனுடைய சமூகத்திலே நாம் மனம் திரும்புகிறோம். அங்கே அறிக்கை செய்கிறான், தேவனை புகழ்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். தேவனுக்குரிய கணத்தை நாம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். இவன் தேவனை உயர்த்தி பிடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களும் சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். எஸ்ரா 10வது அதிகாரம் 1வது வசனம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவ ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்திலே வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறார்கள், அவன் எவ்விதமாக இருக்கின்றான், அதை போல ஜனங்களும் மாற்றப்படுகிறார்கள். அவன் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கின்றான். எங்களை இரட்சியும், உம்மை விட்டால் எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்திருக்கின்றான் எஸ்ரா. இதை பார்த்த இஸ்ரவேலர்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், அவர்களுடைய பிள்ளைகள், குடும்பம் குடும்பமாக மகா பெரிய சபை அவனிடத்திலே வந்து கூடினது. எல்லா ஜனங்களும் கூடி அவர்களும் அழுதார்கள். தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அன்பான தேவ ஜனமே, உன்னை முழுவதுமாக ஊற்றி தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணு. உன்னுடைய சபை போதகரை கண்ணோக்கி பார். அவர் எவ்விதமாக உங்களை வழிநடத்துகிறார் என்பதை பார். அந்த வழியிலே தேவனை மகிமைப்படுத்து. அவனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது மேலும் நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 9வது அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரின் உமது ஊழியக்காராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். ஓ our God, what shall we say after this? For we have forsaken thy commandments. உம்முடைய கட்டளைகளை விட்டுவிட்டோம். ஆண்டவர் கற்பித்திருந்தார். ஊழியக்காராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்திருந்தார். அந்த கற்பனைகள் எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டோம். இப்பொழுதும் தேவனே என்ன சொல்லுவோம் என்று தேவ சமூகத்திலே உருக்கத்தோடு அங்கே ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளே எத்தனை பேர் நாம் இந்த விதமாக நம்முடைய குற்றத்தை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என திருமறை நமக்கு போதிக்கிறது. அந்த போதனையின்படியாக தேவ சமூகத்திலே அறிக்கை எடுங்கள். தேவ சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் இரக்கம் உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் எஸ்ரா 10வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவன் சரி செய்கிறான். இஸ்ரவேலை மறுஜாதியான ஸ்திரீகளை அநேகர் கொண்டார்கள். அவர்களை விசாரித்தான். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரமாக செய்தார்கள். ஆசாரியனாகிய எஸ்ராவும்
தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சத்தின் தலைவர்கள் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் 1 தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். பெரிய பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள் இஸ்ரவேலர்கள். அந்நிய பெண்களை திருமணம் செய்ய ஆரம்பித்தார்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? புதிய ஏற்பாடு போதிக்கிறது. பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் ஐக்கியம், அந்நியர்களோடு ஐக்கியம் இல்லை. அந்நியர்களோடு பேசலாம், ஆனால் அவர்களோடு கூட உறவு கொள்ளக்கூடாது, உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். தேவன் ஒரு உன்னதமான திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினாலே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே அந்நியர்களோடு விவாக காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனால் அவர்கள் விவாகம் செய்தார்கள். அவைகளை விசாரிக்க ஆரம்பித்தான், எச்சரித்து புத்திமதிகளை சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். 4வது காரியமாக நாம் எஸ்ராவை குறித்து நாம் படிக்கும்போது, சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 3 நாளைக்குள்ளே எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி வர வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறப்பித்தான். எஸ்ரா 10வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும் 3 நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதேயாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள். எவ்விதமான ஒரு அறிவிப்பு என்று பாருங்கள். சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என எபிரேய ஆசிரியர் நமக்கு எழுதியிருக்கிறார். வாரந்தோறும் சபை கூடுவது என்பது மிக மிக அவசியம். அன்றைக்கு சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 3 நாளைக்குள்ளே சபையாக கூட வேண்டும் எருசலேமிலே. இதை விளம்பரம் பண்ணுவித்தான். அப்படி 3 நாளைக்குள்ளே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள் எல்லாம் சப்தி செய்யப்படும், சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான். பொருட்களை எல்லாம் ஜப்தி செய்கிறார்கள், அவன் சபையிலிருந்து புறம்பே தள்ளி விடுகிறார்கள். அவனோடு கலவக்கூடாது, சபையிலிருந்து அவனை நீக்கி விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு எச்சரிப்பு என்பதை பாருங்கள். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம், கர்த்தருடைய சபையிலே அங்கங்களாக இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு சரீரத்தில் இருக்கிற அவயவம் பாடுபடும் போது அதோடு கூட எல்லா அவயவங்களும் சேர்ந்து பாடுபட வேண்டும். அப்படியாக கிறிஸ்துவின் சரீரமாக இருந்து கொண்டு நாம் செயல்படுகிறோம். அந்த சரீரத்திலிருந்து நாம் தனியே பிரிந்து போகக்கூடாது. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பிரியாத கிறிஸ்துவை நாம் பிரிப்போம் என்றால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். எனவே ஒற்றுமையாக இருந்து கொண்டு நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். எஸ்ரா இவைகள் எல்லாமே உணர்ந்தவனாக சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். 3 நாள் அவகாசம் கொடுக்கிறார். 3 நாளைக்குள்ளே எல்லாரும் எருசலேமில் வந்து கூட வேண்டும். எல்லாரும் பயந்து போய் கூடி வந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பதாக, அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம், அப்போஸ்தலரை பிடித்து அடித்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி விடுதலை செய்து விட்டார்கள். இங்கே நீங்கள் சிந்திக்கும்படியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இவர்களும் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் தான், இஸ்ரவேலர்களும். அப்பொழுதுதான் எஸ்ரா அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்.
நாம் சிறையிருப்பிலிருந்து வந்திருக்கிறோமே, நம்மை ஆண்டவர் எதிராளிகளுடைய கையிலே வந்து ஒப்பு கொடுத்து விட்டாரே என்று அவர்கள் கவலை கொண்டு அத்தோடு கூட நின்றுவிடவில்லை. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே கூட அவர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்து அடித்து, இனிமேல் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி விடுதலை செய்கிறார்கள். அதனால பயந்து போய் அவர்கள் எங்குமே போகாமல் பிரசங்கியாமல் இருந்தார்களா? இல்லையே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 40 42 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். எவ்வளவு உற்சாகமாக செய்திருக்கிறார் என்று பார்த்தீங்களா? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் பேசக்கூடாது என்று சொன்னார்கள், அடித்தார்கள், சிறைச்சாலையில் வைத்தார்கள், பின்பு விடுதலை செய்தார்கள். அந்த காரியத்திற்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் பயப்படவில்லை. ஏனென்றால் இந்த செய்தி உன்னதமானவருடைய செய்தி, வானத்திலிருந்து வந்த கர்த்தருடைய செய்தி. அந்த செய்தி இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, ஆதி அப்போஸ்தலர்களுக்கும் இருந்தது, எஸ்ராவுக்கும் அது இருந்தது. நாம் அதை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னதமானவர் உங்களையும் என்னையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து இவைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடவே கூடாது. அன்பானவர்களே, ஆதி அப்போஸ்தலர்கள் அவ்விதமாக உறுதியாக இருந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இவன் ஒரு பெரிய பிரசங்கம் செய்தான். என்ன பிரசங்கம்? நெகேமியா 8வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அங்கே வாசிக்க ஆரம்பித்தான். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். காலமே தொடங்கி மதிய வரைக்குமாக அந்த புல்பீட்டிலே அவன் நின்று கொண்டு அங்கே பிரசங்கம் செய்திருக்கிறான். இந்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி அதை அவன் வாசித்தான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு பொறுப்பான ஒரு காரியத்தை இந்த எஸ்ரா செய்திருக்கிறார் என்று பாருங்கள். கர்த்தருடைய பணி ஒரு உன்னதமான ஒரு பணி. அதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தவன் தான் இந்த எஸ்ரா. இவன் வேதாமத்திலே தேறினவனாக இருந்தான். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவனாக இருந்தான். மிகவும் கர்த்தருடைய பணியை உற்சாகத்தோடு செய்தான். ஜனங்களை எச்சரித்து புத்திமதிகளை சொன்னான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். மேலும் நாம் பார்க்கும்போது 5வதாக நமக்கான பாடம் என்ன? இந்த எஸ்ரா புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? வேத புத்தகத்தை ஆராய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்றைக்கு அநேகருக்கு வேத புஸ்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் இவன் அந்த விதமாக இருந்தானா? அன்பானவர்களே, வேதாகமும் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் தான் நாம் வெளிச்சம் காண்கிறோம். இருளுள்ள ஸ்தலத்திலே ஒரு விளக்கை போன்று இருக்கிறது.
ஆக நமக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு தன்னை முழுவதுமாக நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தை ஆராய்வதற்கு தன்னுடைய இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தியிருந்தான். அதற்கு முழு கவனம் செலுத்தினான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் வேதாகமாக இருந்தது. வேத புஸ்தகத்தை உங்களுடைய கைகளிலே நீங்கள் தூக்குவீர்கள் என்றால் வேதாகமும் உங்களை தூக்கும். அன்பானவர்களே, அதை நீங்கள் செய்து பாருங்கள். பரிசுத்த வேதாகமும் தேவன் கொடுத்த வசனங்களாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லும்போது ஆவியிலே மரித்து போனவர்கள் உயிரடைவார்கள், புது ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அவர் வார்த்தையாக இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக. எனவே அந்த வசனத்திற்கு எஸ்ரா முக்கியத்துவம் கொடுத்தான், தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று பார்க்கிறோம். பாவத்தை அறிக்கையிட்டு அழுது விண்ணப்பம் பண்ணினான். அவன் செய்த மற்றொரு காரியம், குற்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறது. நான் ஒரு குற்றமே செய்யவில்லை என்று ஒருவரும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் பிரதான பாவி என்று தன்னை அறிக்கையிட்டு இருக்கிறார். இந்த எஸ்ரா தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜனங்களுடைய காரியத்தையும் அறிக்கையிட்டு அழுது விண்ணப்பம் பண்ணினான். தேவ சமூகத்திலே தாழ விழுந்து கிடந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்டார். எந்த அளவுக்கு இவன் வேதாகமத்திலே நெருக்கமாக இருந்தானோ அந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் இவனை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். மூன்றாவது காரியமாக இவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், மறுஜாதியான ஸ்திரீகளை குறித்த காரியத்தில் ஆசாரியர்களை எச்சரித்தான். ஆசாரியர்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருக்கிறார்கள். அது பெரிய தவறு, அதை நீங்கள் செய்யக்கூடாது என்ற காரியத்தை திட்டமும் தீர்க்கமாக அவர்களுக்கு எடுத்துரைக்கிறான் என்று பார்க்கிறோம். அதாவது நீ ஸ்திரப்படு, உன்னுடைய குடும்பத்தை ஸ்திரப்படுத்தி மற்றவர்களுக்கு நீ காவலாளனாயிரு. இந்த காரியத்திலே எஸ்ரா தான் சரியாக இருந்தான். அவர்களுடைய வழியிலே வரக்கூடிய அந்த ஆசாரியர்கள் செய்யக்கூடிய தவறுகளை களைய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்யக்கூடாது என்ற காரியத்திலே உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுக்கு அவன் சொல்லக்கூடிய ஆலோசனையாக இருந்தது. எனவே அவர்களை எச்சரித்தான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசித்தான். எஸ்ராவை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு அருமையான மகன், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்து கர்த்தருடைய உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்து நிறைவேற்றிருக்கிறான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தியானம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை அவன் எழுதி வைத்து போயிருக்கிறான். அது பரிசுத்த வேதாகமத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ராவை போல நீங்களும் நானும் ஜீவிப்போம் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்போம். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எஸ்ராவை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரனாக அவன் இருந்தான். அதை போல நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்த அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்து எங்களை கரம் பிடித்து தொடர்ந்து வழிநடத்தியல்ல வேண்டுமாய் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமீன். virginandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.